வணக்கம் நண்பர்களே, சகோதர சகோதரிகள், நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சென்னிமலை முருகன் அருள். நம்மக்கிட்ட இந்த வஜ்ரம் அஸ்ட்ரோங்கிற சேனல் வந்து டெய்லி ராசி பலன் சொல்லிட்டு இருக்கிறேன். அதை பார்த்துட்டு இருக்கிறீங்க, சந்தோஷங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ உலகத்தில் நம்ம புத்தி கூர்மையும் மழுங்கி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக புதிர்கதைகள் ஒரு கதையை சொல்லி இதில் 3 பேர் குற்றவாளிகள் யார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம புத்திக்கு கூர்திட்டக்கூடிய அளவுக்கு ஒரு கொஸ்டின், சின்ன சின்ன கொஸ்டின் தான். சேனலோடைய லிங்க்கை நம்ம ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேங்க. தேவைன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வந்து பாருங்கள், இல்லைன்னா நம்ம வழக்கம் போல் ராசி பலனை கண்டினியூ பண்ணலாம். 2 சேனல் இருக்குது, ஒன்று வஜ்ரம் அஸ்ட்ரோ, ஒன்று வந்து வஜ்ரம் ஸ்டோரிஸ். அது வந்து நம்ம குழந்தைகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் நமக்கே யூஸ்ஃபுல்லுங்க. நமக்கே சில சமயம் புத்தி வேலை செய்ய மாட்டேங்குது, என்ன பண்ணுறோம். வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. 7/1/2026 புதன்கிழமைங்க. விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 23ஆம் தேதி கீழ்நோக்கு நாளுங்க. இந்த கீழ்நோக்கு நாளில் நல்ல நேரம் காலையில் 9:30 to 10:30, மறுபடியும் சாயந்தரம் 4:30 to 5:30 முருகா. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 10:30 to 11:30, மறுபடியும் சாயந்தரம் 6:30 to 7:30. சரி, ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பித்து 1:30 வரைக்கும் இருக்கிறாங்க. குளியை பொறுத்த வரைக்கும் 10:30 வர்றாருங்க, 12 மணிக்கு கிளம்பிடுறார். யமகண்டம் அதே மாதிரி தான் காலையிலே 7:30 மணிக்கு வந்துடுறாருங்க, அப்புறம் 9 மணிக்கு கிளம்பிடுறார். சூளம் வடக்கு திசைங்க, பரிகாரம் பாலுங்க முருகா. திதியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு காலையில் 11:35 வரைக்கும் சதுர்த்தி திதிங்க, அதுக்கப்புறம் பஞ்சமி திதியாக மாறுதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு சாயந்தரம் 4:38 வரைக்கும் மகம், அதுக்கப்புறம் பூரம் நட்சத்திரமாக மாறுது. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சாயந்தரம் 4:38 வரைக்கும் சித்த யோகம், அதுக்கப்புறம் அமிர்த யோகமாக மாறிக்கிறார். சந்திராசம் அதே போல தானுங்க, இன்னைக்கு சாயந்தரம் 4:38 வரைக்கும் உத்தராடம் நட்சத்திரத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவோணத்துக்கு சந்திராஷ்டம் வந்துடுது. ஸோ உத்திராடம் திருவோணம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்க, நம்ம தனித்தனி கோச்சார அமைப்புடன் கூடிய ராசி பலன் பார்க்குறக்கு கணிக்கிறதுக்கு போகலாங்களா? வாங்க போகலாங்க. வாங்க மேசராசி நேயர்களே. இன்னைக்கு 3ஆம் வீட்டில் குரு வக்ரமான ஸ்டேட்டுங்க. 5ஆம் வீட்டில் கேதுவும் சந்திரன் சேர்ந்துட்டாங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் அமைப்பு இருக்குதுங்க. 11ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க. 12ஆம் வீட்டில் சனியும் மாந்தியும் சேர்ந்துட்டாங்க. இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் 9ஆம் வீட்டில் உங்கள் கிரகங்கள் அமைப்பு, அதாவது சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் அமைப்பு இருக்குது. இருந்தால் என்ன ஆகும்னா வெளியூர் பயணங்கள் மூலம் நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டாகும். புதிய வேலை வாய்ப்பு தேடுறது, வேலையில் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. கூட ஒர்க் பண்ணுற சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஸோ 9ஆம் கிரகம் ஒரு சுபகிரக அமைப்பில் தான் இருக்குது, சந்தோஷமாக இருக்கலாங்க. சரி, உங்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டில் யார் இருக்காங்க? குரு இருக்கார். 3ஆம் வீட்டில் குரு வக்ரமான ஸ்டேட்டில் இருக்குங்காட்டி உங்களுக்கு வணிகம் இதை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வியாபாரம் தொழிலில் ஒரு லாபம் பெறக்கூடிய தன்மையில் இருக்காங்க. என்ன பண்ணாலும் பெரிய முதலீடு பண்ணுறப்ப கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கும். ஓகேங்களா? சிட்டிஸ் போட்டு ஒன்று பெரிய மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வணிகம் சிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப முருகா இன்னைக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன் இருக்குங்காட்டி குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு இஷ்யூஸ், வாக்குவாதங்கள் வரக்கூடிய தன்மை இருக்குது. ஒருத்தர் சொன்னால் ஒருத்தர் அன்பேலன்ஸாக இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ண எல்லா ஒரு விஷயத்தையும் நிதானம் அவசியம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்ப 9ஆம் இடத்துல கிரகங்கள் அமைப்பு இருப்பாங்கள, கொஞ்சம் சில பேர்த்துக்கு ஒரு கோயிலுக்கு போகணும், கொஞ்சம் ஒரு அமைதியான சூழல் கணவன் மனைவிக்கு தான் உருவாகுதுங்க. ரைட்டா? பாண்டிங், பிணைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த தாம்பத்திய உறவு வந்து இன்றைக்கி அதிகரிக்குதுங்க. சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்தால் கூட விட்டு கொடுத்து போய் ஒரு மகிழ்ச்சியாக ஷேர் பண்ணிக்குவீங்க. ஸோ கணவன் மனைவி பாண்டிங் அமோகம் அப்படின்னு சொல்லலாம். காதல் அப்படிங்கிற எடுத்து பார்த்தா சின்ன குழப்பங்கள் வரக்கூடிய தன்மை இருக்குது. இவங்க சொல்கிறது அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் கம்யூனிகேஷன் வர மாதிரி கொஞ்சம் தெரியுது. அதனால் இருந்தாலும் அந்த கம்யூனிகேஷனில் பெரிய பாதிப்பு இல்லை, கொஞ்சம் அதை அனுசரித்து போய்க்குவாங்க. அதனால் பொறுமையாக ஒரு விஷயத்தை டீல் பண்ணுங்கள் லவ்வர்ஸ் 2 பேர். ஓகேங்களா? பசங்களை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி கல்வியில் கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்தி படிக்கணும். கவனச்சிதைவு வர மாதிரி கொஞ்சம் தெரியுதுங்க முருகா. அதனால் அதுக்காக மன உளைச்சலுக்குள்ள ஆளாகாதீங்க. ஒரு டைம் 2 டைம் படிங்களேன், அவ்வளோதானே. ஓகேங்க? அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 9ல் செவ்வாய் இருக்கார். 9ல் செவ்வாய் இருந்தால் என்னாகும்? உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், முயற்சிகள் வெற்றியடையும், அமோகமான ஒரு காரிய சித்தி நடைபெறும். இன்றைக்கி அஸ்வினியும் ஹாப்பியான மூமெண்ட்டில் தான் இருப்பீங்க. இன்றைக்கி பரணியை பொறுத்த வரைக்கும் முருகா சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஒரு மகிழ்ச்சி, ஆர்வம், தன்னம்பிக்கை, நல்ல செய்தி, எல்லாமே ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் இன்றைக்கி நல்லா நடக்க போகுது புதன்கிழமையில் உங்களுக்கு. கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி சூரியன் 9ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் தந்தை வழி சொத்துக்களில் இருந்த சிக்கல் ஏதாவது இருந்தால் கூட பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கும். கார்த்திகை எதிர்பார்ப்பு நடக்கும், கவலைப்படாமல் இருங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிகப்புங்க, அதிர்ஷ்டமான நம்பர் 9ங்க. நீங்கள் இன்றைக்கி விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபட்டிங்கன்னா அமோகமான நாளாக மாறலாங்க. தேவையற்ற சிந்தனைகளை குறைச்சிக்கோங்க. ஓகே, டோன்ட் கன்ஃபியூஸ் எவ்ரி திங். ஓகே, நமக்கு என்ன நடக்குமோ அதை மட்டும் திங்க் பண்ணுங்கள். மற்றபடி எந்த வேலையில் செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக அதில் கான்சன்ட்ரேஷனாக செலுத்துங்க. மற்றபடி தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துட்டு மௌனம் காப்பது இன்றைக்கி ரொம்ப மன அமைதியை சீர்குலையாமல் பார்த்துக்கலாம். நல்லது பழிக்கட்டும். தற்பவி உங்களுக்கு
ரிஷபராசி என்பவர்களே, இன்றைக்கி 2ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டு, 4ஆம் வீட்டில் கேதுவும் சந்திரன் இருக்காங்க, 8ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் புதன் செவ்வாய் இருக்காங்க, 10ஆம் வீட்டில் ராகு இருக்கார், 12ஆம் வீட்டில் மாந்தியும் சனியும் சேர்ந்துட்டாங்க. இப்படியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் 10ல் ராகன்னு இருக்கார். அதனால் வேலையில் அதிக பணிச்சுமை இருக்கிற மாதிரி இருக்குது. ஒர்க் லோடு ஒர்க் ப்ரெஷர் தெரிகிற மாதிரி இருக்கும். சகிப்புத்தன்மையுடன் இன்றைக்கி வேலையை கடக்க வேண்டிய சூழலில் இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா அதுவே நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை உயர்த்தி கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வீட்டில் கிரகங்களை அமைப்பு இருக்குங்காட்டி பங்கு சந்தை மற்றும் பெரிய முதலீடுகள் பண்ணுறப்போ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏசிட்டிஸ் தொழில் வியாபாரம் போயிட்டு இருந்தால் அப்படியே விட்டுருங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் பொருளாதார நிலைமை சீராக இருக்குதுங்க, ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைங்க, நல்லாவே இருக்குது, கொண்டு போகலாங்க. கணவன் மனைவி உறவுன்னு பார்க்குறப்போ 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அதனால் இல்லத்தில் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு 2 பேர்த்துக்கு மாற்றி மாற்றி கிடைக்கும். முழுமையான ஒரு பௌர்ணமி போல் வாழ்க்கையில் பிரகாசமாக 2 பேர் ஜொலிக்க போகிறீங்க, கணவன் மனைவி 2 பேரும். ஓகேங்களா? காதல் விஷயத்தை பார்த்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு இனிமையான சூழல் அமோகமாக இருக்குது. என்ஜாய்ஃபுல் டே தானே காதலை பொறுத்த வரைக்கும். கல்வியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிகமாக ஆர்வம் காட்டி படிப்பில் கவனம் செலுத்தி நல்ல முறையில் முன்னேற்றம் அடையக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. கல்வி சிறக்கும் உங்களுக்கு. கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 8ல் சூரியன் இருக்கார். அதனால் உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் இருந்த ஒரு சின்ன சுணக்கம் சின்ன தாமதங்கள் வர மாதிரி கொஞ்சம் இருக்கும், சின்ன சூரியனுக்குங்க. பட் ஜெயிச்சர்லாம் கொஞ்சம் தடங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டா? அதனால் கவனமுடன் ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்றைக்கி ரோகிணியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 4ல் இருக்குங்காட்டி உங்களுக்கு அது சுகஸ்தானத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு தாயின் உடல்நிலை, வீட்டில் இருந்த குடும்ப சூழல் எல்லாமே நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய தன்மை இருக்குது. கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிட்டே வரும், கவலைப்படாதீங்க. மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா செவ்வாய் 8ல் இருந்தாலும் கொஞ்சம் மறைஞ்சிருக்கார். அதனால் வண்டி வாகனத்தில் போகிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க, ரொம்ப ஸ்பீடெல்லாம் போகாது. ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வண்டி வாகனத்தில் மட்டும். மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலருங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 6ஆம் நம்பருங்க. நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் சூப்பராக வேலை செய்யுது, நல்லது நடக்கும். அதே சமயத்தில் யார்கிட்ட பேசினாலும் சரி கொஞ்சம் நிதானமாக கையாண்டு பொறுமையாக பேசுங்க. பிறர் விஷயங்களில் நீங்கள் தலையிடாதீங்க, சம்மந்தம் இல்லாமல் தலையிட்டு எதுக்கு நமக்கு அப்படிங்கிற மாதிரி போயிடுது. ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. மிதுனராசி என்பவர்களே, லக்னத்திலேயே குரு வக்ரஸ்டேட்டுங்க, 3ஆம் வீட்டில் கேதுவும் சந்திரன் சேர்ந்துட்டாங்க. 7ஆம் வீடு அதாவது கலத்தரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் சூரியன் புதன் செவ்வாய் இருக்காங்க. 9ஆம் வீட்டில் ராகுங்க, 10ஆம் வீட்டில் சனியும் மாந்தியும் சேர்ந்துட்டாங்க. இப்படி இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் 10ல் சனி இருக்கங்காட்டி வேலையில் கடின உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கணும்னா ஒரு ஸ்பீட் பிரேக், சின்ன தாமதத்துக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி தெரியுது. அதனால் வேலையில் ஆசிட்டிஸ் போகும், கொஞ்சம் தடங்கள் வரும், மறைமுக போட்டிகள் பொறாமல் கூட இருக்கும். நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் பார்த்து அனுசரித்து தானே போகணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 7ல் 4 கிரக அமைப்புகள் கூடி இருக்குது. அதனால் கூட்டாளியுடன் இணைந்து செயல்படக்கூடிய தன்மை மேலோங்கும். அதனால் தொழில் வியாபாரம் சிறக்கும், லாபம் அதிகரிக்கும், கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான நாள் இருக்குதுங்க. அதனால் குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. கணவன் மனைவி உறவில் 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம் பலமாக இருக்குதுங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தம்பதிகளுக்கிடையே கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குங்க, ஒற்றுமை மேலோங்கும். புதிய பொருட்களை குடும்பத்துக்காக வாங்கி இருவருக்கும் பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க இன்றைக்கி. ஹாப்பியான மூமெண்ட். காதலை பொறுத்த வரைக்கும் அந்த காதலை தாண்டி திருமணம் என்ற பேச்சுவார்த்தை நடக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கைகூடக்கூடும். அதனால் பாசிட்டிவ் வைப்ரேஷன், காதல் வலுப்பெறும் இன்றைக்கு. சூப்பருங்க. சரிங்க, கல்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா லக்னத்திலே குரு இருக்கார். அதனால் புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு கல்வியில் சிறந்து விளங்குவீங்க, கவலையெல்லாம் படிக்கலாங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா 7லேயே செவ்வாய் இருக்கார். அதனால் கொஞ்சம் கோபதாபத்தை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் உறவுகளை அனுசரித்து போனீங்கன்னா கொஞ்சம் மூக்குக்கு மேலே கோபமெல்லாம் வேண்டாங்க, நமக்கு அனுசரித்து போய்க்குங்க. ஓகே, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கிற புரிஞ்சுக்குங்க, அவ்வளோதானே. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் இருக்கா இன்றைக்கி ராகு 9ல் இருக்கார். அதனால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டக்கூடிய காலகட்டம் இருக்குது. மகிழ்ச்சியான செய்தி, சுப செய்தி, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே திருவாதிரைக்கு நீங்கள் அமைப்பு நல்லா இருக்குது. என்ஜாய்ஃபுல் டே. புனர்வோஸ்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி குரு ராசியிலே இருக்கார். அது வக்ரமான ஸ்டேட்டில் இருக்கார். அதனால் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வராது, தெளிவான முடிவெடுப்பீங்க. எதை எடுத்தாலும் பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாரும் உங்களுக்கு கிடைக்கும். அதை அமோகமான வாழ்க்கை புனர்வோஸ்துக்கு இன்றைக்கி அமையுதுங்க. சூப்பருங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை கலருங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 5ங்க. நீங்கள் இன்றைக்கி விஷ்ணு பகவானை மனசார ப்ரே பண்ணுங்கள். புதிய முயற்சிகள் ஈடுபட இன்றைக்கி அருமையான நாள், உகந்த நாள், அற்புதமான நாளுங்க. உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லா இடத்துலையும் கூடும், உயரும். தன்னம்பிக்கையாக இருங்க. ஓகேங்களா? நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. கடகராசி என்பர்களே, 2ஆம் வீட்லேயே கேதுவும் சந்திரன் அட்டாச் ஆகியிருக்காங்க. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரன் சூரியன் புதன் செவ்வாய் இருக்காங்க. 8ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி ப்ளஸ் மாந்திங்க. 12ஆம் வீட்டில் குரு வக்ரமான ஸ்டேட். இப்படிலாம் இருந்தால் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களை அமைப்பு வச்சு பார்க்குறப்ப எதிர்ப்புகளை தாண்டி வேலையில் சாதிக்கக்கூடிய தன்மை மேலோங்கும். உங்களை அடிச்சுக்கவே முடியாது. உங்கள் ஐடியாவே
வித்தியாசமாக இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன மன பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இருந்தால் அது இன்னைக்கு குறையும், சந்தோஷமாக இருக்கலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இன்றைக்கி வியாபாரத்தில் தொழிலில் மறைமுக போட்டிகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து நான் செய்கிற வேலை எனக்கு தெரியுமே, என் தொழிலை பற்றி எனக்கு தெரியுமே அப்படின்னு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும். சூப்பரான ஒரு பிஸ்னஸ் மேனாக திகழ்வீங்க. தொழில் நல்லா இருக்குதுங்க. குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் முருகா, யார்கிட்ட பேசினாலும் சரி குடும்பத்தில் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பேசுங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து போங்க. ஓகேங்களா? நீங்கள் சொல்கிறது தான் கேட்டாகணும் அப்படிங்கிற பிடிவாத தன்மை வேண்டாம், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருங்க இன்றைக்கி. ஓகேங்களா? கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்ப முருகா, விட்டு கொடுத்து செல்வது கணவனுக்கும் நல்லது, மனைவிக்கும் நல்லது. அதுதான் குடும்பத்தில் அமைதி என்ற ஒரு சூழலை உருவாக்கி தரும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது, பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? சின்ன சின்ன சண்டைகள் வந்தால் கூட அது பெருசு பண்ணி விட்றாதீங்க, கூலாக கொண்டு வைக்கும் கணவன் மனைவி 2 பேரும். காதல் என்ற விஷயத்தை பார்க்குறப்ப இன்றைக்கி சின்ன சலசலப்புகள் வரக்கூடிய தன்மை இருக்குது. இருந்தாலும் நம்பிக்கை இழக்காமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் குறையாமல் இருந்தீங்கன்னா காதல் அதே நிலைமையில் இருக்கும். பசங்க உலகில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மன ஒருமைப்பாடுன்னு சொல்லுவாங்கள்ல, கான்சன்ட்ரேஷன், அதோட படிக்கணுங்க. அப்படி படித்தா மட்டும்தான் அந்த படிப்பில் கொஞ்சம் கவனம் நமக்கு சிதறாமல் இருந்தால் தான் படிப்பு நல்லா ஏறுன்னு வச்சுக்கலாம். ஸோ அங்கங்கே டைவர்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது. டைவர்ஷனை ஒருமித்த கருத்தோடு படிங்க, அவ்வளோதான். நல்ல மார்க் எடுக்கலாம். புனர்வோசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி 12லேயே குரு இருக்கார், வக்ரமான ஸ்டேட் இருந்தால் மறைஞ்சு இருக்கார். அதனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் திட்டமிட்டு செயல்படுங்க, அதுதான் புத்திசாலித்தனம். யாருக்கு? புனர்வோசத்துக்கு. பூசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி 9ல் சனி இருக்கார். அதனால் உங்களுக்கு பூர்வீக வழி சொத்துக்களோ அல்லது வராக்கடனோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும். இன்றைக்கி பூசத்தை பொறுத்த வரைக்கும் ஹாப்பியான நாள் தானுங்க. இன்றைக்கி ஆயிலியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, 6ல் புதன் இருக்கார். 6ல் புதன் இருந்தால் என்ன நடக்கும்? உங்கள் புத்திசாலித்தனம். அதனாலே பல சிக்கலான காரியங்களை நுட்பமாக ஆராய்ஞ்சு ஒரு வழியை கண்டுபிடிச்சி ஜெயிச்சிருவீங்க. ஆயில்யம் சிறந்து விளங்கும். இன்றைக்கி சூப்பராக இருக்குதுங்க. அதிர்ஷ்டமான நிறம் உங்களுக்கு சாண்டல் கலர், சூப்பராக இருக்குதுங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 2ங்க. நீங்கள் இன்றைக்கி சிவபெருமானை வணங்கி வழிபட்டிங்கன்னா ஒரு சிறப்பித்த நாளாக இன்றைக்கி நல்லா இருக்குன்னு வச்சுக்கல. நீங்கள் வரவுக்கேற்ற செலவு அதுக்கு மாதிரி பண்ணிக்கணும். ஓகே, வரவுக்கு இருந்தாலும் செலவு செஞ்சு தான் ஆகணும். அது மாதிரி இருக்குங்க. அதே சமயம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். மற்றபடி பெரிய வயசு ஒன்றும் இல்லை. நல்லது வழிகட்டும், நற்பவி உங்களுக்கு. வாங்க சிம்மராசினர்களே, இன்றைக்கி லக்னத்திலேயே கேதுவும் சந்திரன் இருக்காங்க. 5ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. 7ஆம் வீட்டில் ராகு இருக்கார். 8ஆம் வீட்டில் அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சனியும் மாந்தியும் இருக்காங்க. 11ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட். இப்படியெல்லாம் இருந்தால் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் 11ல் இருக்கக்கூடிய குரு வக்ரமாக இருக்கங்காட்டி வேலையில் எந்த சுணக்கம் இருக்காதுங்க. சுறுசுறுப்பாக வேலை செய்வீங்க. எந்த சில பேருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் கொஞ்சம் அமோகமாக அமையக்கூடிய தன்மை நல்லா இருக்குது வேலையை பொறுத்த வரைக்கும். யாருக்கு? சிம்மராசி நேயர்களுக்கு. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 5ல் கிரகங்களின் சேர்க்கை அமைப்பு இருக்கங்காட்டி என்ன புதிய முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய அமைப்பில் இருக்காங்க. புத்திசாலித்தனமான முடிவை தொழில் வியாபாரத்தில் அமோகமாக எடுப்பீங்க. ஓகே, தொழில் வியாபாரம் ஜொலிக்குது, ஜெயிப்பீங்க, கொலைப்படாமல் இருங்க. குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே சந்திரனும் கேதுவும் சேர்ந்துருக்குங்காட்டி கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரும். முடிவெடுக்கிறதுல இதுவா அதுவா அப்படின்னு சில கன்ஃபியூஷன் வரும். அதனால் நிறுத்தி பொறுமையாக நிதானமாக எடுங்க. அவசரப்பட்டு முடிவுகள் தவிர்ப்பது நல்லது. ஓகேங்களா? கணவன் மனைவி பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் 7ல் ராகு இருக்கார். அதனால் அம்மனி மேலே சின்ன சந்தேகமோ எதோ கண்டாலும் இவன் நினச்சி பேசுகிறாப்பா அப்படிங்கிற மாதிரி சின்ன ஒருமித்த கருத்து இல்லாத மாதிரி தன்மை இருக்குது. ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் பிணைப்பு அதிகரிக்கும். ரைட்டா? அது மாதிரி கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய தன்மையில் அனுசரித்து போயிட்டீங்கன்னா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை மாறிடுன்னு வச்சுக்கலாம். உண்மை இது. காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காதலில் ஒரு விதமான ஈர்ப்பு அதிகரிக்குது. மனசுக்கு பிடிச்சவங்களோட நேரத்தை செலவிட்டு காதல் அந்யோன்யமாக பழகி பூக்க ஜொலிக்க செய்ய போகிறீங்க. காதல் சிறக்குது, தப்பு கிடையாது. பசங்க உலகில் பொறுத்த வரைக்கும் முருகா, அன்னைக்கு கல்வியில் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய தன்மை மேலோங்க போது உயர்கல்வி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. படிப்பு அமோகம், சூப்பருங்க. சரி, மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, ராசியிலே கேது இருக்குங்காட்டி இன்றைக்கி வழக்கம் போல தான் ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு காரியத்தையோ ஒரு செயலையோ செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மனசு நிறைவாக அந்த வேலையை முடிச்சு தரலான்னு வச்சுக்கங்களேன். ஹாப்பியாக இருக்கலாம் அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா. ஓகேங்களா? பூரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, சுக்கிரன் 5ல் இருக்கார். அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு அபாரமான பல வாய்ப்புகள் தேடி வரும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறவங்க புத்திசாலி. அந்த மாதிரி வாய்ப்புகளை தவற விடாமல் கோட்டை விடாமல் பார்த்துக்கோங்க. பூரம் நட்சத்திரக்காரங்க கண்காணிச்சிட்டே இருங்க. நல்ல வாய்ப்பு கிடைச்சா யூஸ் பண்ணிக்கோங்க. உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, சூரியன் 5ல் இருக்கார். அதனால் குடும்பத்தில் உங்கள் குழந்தைகளால் பெருமை சேரும். நல்ல ஒரு அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். நல்ல ஒரு அமோகமான காலகட்டம் உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு கலருங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 1ங்க. நீங்கள் சூரிய பகவானை மனசார ப்ரே பண்ணுங்க. சூரிய நமஸ்காரம் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் ஃபார் யூ. காரணம் இன்றைக்கி பார்த்தா கோபத்தை குறைச்சிக்கும். ஓகே, எந்த ஆறுகிட்ட பேசினாலும் கனிவாக பேசுங்க. நோ டென்ஷன் இன்றைக்கி. அப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வருங்காலத்தில் வெற்றியை நோக்கி ஒரு இலக்கை நோக்கி தான் போகிறோங்கிற எண்ணத்தில் எடுங்க. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்குதுங்க. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு இருக்காருங்க. 7ஆம் வீட்டில் சனியும் மாந்தியும் சேர்ந்துட்டாங்க. 10ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 12ஆம் வீட்டில் கேதுவும் சந்திரன் இருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் ஜாபை பொறுத்த வரைக்கும் 10ல் குரு இருக்கார். எப்படி இருக்கார்? வக்ரமான ஸ்டேட்டில் இருக்கார். அதனால் வேலையில் புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க முருகா. மேல் அதிகாரிகளின் பாராட்டு நல்லாயிருக்கும். வேலை இன்னைக்கு ஸ்மூத்தாக இருக்கும். நல்ல ஒரு அமைப்பு, சூப்பராக வேலை செய்துங்க. அதே சமயத்தில் பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய வணிகம், அதை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டில் கிரகங்கள் அமைப்பு உங்களுக்கு ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல அமோகமான லாபம் இருக்குதுங்க. மற்றபடி சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு முதலீடு பெருசாக பண்ணுறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பாக தான் தெரியுதுங்க. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா 12ல் சந்திரன் இருக்கார். 12ல் சந்திரன் இருக்கங்காட்டி தேவையற்ற பயணங்களா, அலைச்சல்கள் மற்றும் செலவுகள் ஏற்படக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் டீல் பண்ணுங்கள். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி பாண்டிங் அப்படின்னு பார்க்குறப்ப முருகா இன்றைக்கி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர மாதிரி தெரியும். ஏன்னா 7ல் சனி இருக்கார். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பொறுமை காப்பது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு 2 பேர்த்துக்கும் நல்லது. அம்மனிகிட்டலாம் சட்டைக்கு போகாது, அனுசரித்து போய்க்கலாம். அதுதான் பெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. காதல் அப்படிங்கிறது பார்க்குறப்ப காதலில் இன்றைக்கி ஒரு அமைதியான ஒரு முன்னோட்டமான ஒரு காதல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பல விஷயங்களிலும் அமைதி காத்து காதலுக்காக பல விஷயங்களை தியாகம் செஞ்சு அந்த காதலை வளர்த்துவீங்க 2 பேருமே. அதனால் ஒன்று சில சமயத்தில் காதலுக்கு பெரியவங்க தலையீடு கூட வரும். அதாவது சுமூகமாக என்ன ஒன்று 2 சேர்த்து வச்சா வாழ்வாங்க அப்படின்னு பல பேர் உங்கள் வீட்டில் திங்க் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஒரு அமைப்பு கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பசங்களை பொறுத்த வரைக்கும் பாடங்களை ஆழ்ந்து படிப்பது ரொம்ப அவசியங்க. ஞாபக மறதி ஏற்படக்கூடிய தன்மை இருக்குங்காட்டி 1க்கு 2 டைம் படிங்க, எழுதி பாருங்கள். ஓகேங்களா? அதுக்காக டென்ஷன் ஆகிக்க வேண்டாம், கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி உத்தரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 4ஆம் வீட்டில் சூரியன் இருக்கார். அதனால் வண்டி வாகனம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் வர மாதிரி இருக்குது. பராமரிப்பு செலவுன்னு சொல்லுவாங்களா, அது ரைட்டுங்களா? உத்தரம் மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய அமௌண்ட் செலவில் சின்ன சின்ன ஒரு விரைய செலவு ஆகிற மாதிரி கொஞ்சம் தெரியுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி சந்திரன் 12ல் இருக்கார். இருந்தாலும் மறைவான ஸ்தானத்துக்கு போகங்காட்டி இன்றைக்கி புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. நிறுத்தி நிதானமாக எல்லா விஷயத்தையும் டீல் பண்ணுங்கள். அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுக்கறது எல்லாமே தவிர்ப்பது நல்லது. ஹஸ்தத்தை பொறுத்த வரைக்கும். சித்திரையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குங்காட்டி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவனுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருங்க. உடம்பு சரியில்லை டக்குன்னு ஹாஸ்பிட்டல் விட்டு போய் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. மற்றபடி சித்திரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள் உங்களுக்கு உங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும். சரி, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை கலருங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 5ஆம் நம்பர். நீங்கள் இன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு துளசியை வச்சு அர்ச்சனை பண்ணால் ரொம்ப சிறக்கும். ஏன்னா உங்களுக்கு பொதுவாக சொல்ல போனால் வர வெட்டினா செலவு பத்தினான்னு சொல்லுவாங்களே, அது போல் நிலை இருக்குதுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, சிக்கனமாக இருங்க. வெளியூர் பயணம், வெளியில் வண்டி வாகனத்தில் போகிறது விழிப்புணர்வு இருப்பது இன்றைக்கி கன்னிராசிக்கு நல்லது வழிகட்டும் நற்பவி உங்களுக்கு. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கா இன்றைக்கி 3ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. 5ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க. 6ஆம் வீட்டில் சனியும் ப்ளஸ் மாந்தியும் இருக்காங்க. 9ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 11ஆம் வீட்டில் கேதுவும் சந்திரன் இருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் ஜாபை பொறுத்த வரைக்கும் 3ஆம் வீட்டில் கிரகங்கள் ரொம்ப வலுவாக இருக்குது. என்ன சுக்கிரன் இருக்கார், சூரியன் இருக்கார், புதன் இருக்கார், செவ்வாய் இருக்கார். இப்படிலாம் கிரகங்கள் இருந்தால் தைரியமான முடிவுகளை எடுத்து வேலையில் கொஞ்சம் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பை மாற்றுவீங்க. வேலை சூப்பரான ஒரு என்ஜாய்ஃபுல் டேவாக இன்றைக்கி இருக்குதுங்க உங்களுக்கு. வணிகம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 11ஆம் வீட்டில் சந்திரன் ப்ளஸ் கேது அமைப்பு இருக்குங்காட்டி பரவாயில்ல. கேதுனால பெரிய தொந்தரவு இல்லைங்க. சந்திரன் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தரக்கூடிய வணிகத்தை பெருக்கக்கூடிய தன்மையில் நல்லா இருக்கார். புதிய வாடிக்கையாளர்கள், புதிய ஒரு உத்வேகத்துடன் நீங்கள் செயல்படுவீங்க. இன்றைக்கி நல்ல சந்திரன் உங்களுக்கு சூப்பரான ஒரு முழுநிலவாக பிரகாசம் தரார். சூப்பருங்க. சரிங்க. குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சகோதரர், அதுவும் மூத்த சகோதரர்களுடைய ஒரு உதவி நல்லா கிடைக்கும். எதிர்பார்த்த உதவி ஒன்று கிடைக்கும். நண்பர்கள் நண்பிகளும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்தை ஒரு கன்ஃபியூஷன் ஒரு முடிவு எடுக்கணும்னா கூட அவங்க தானாக உதவி பண்ணுவாங்க. நல்ல ஒரு நாளாக குடும்ப உறவுகள் செழிக்கும். கவலைப்படாதீங்க. நோ கன்ஃபியூஷன்ஸ். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு பார்க்குறோம் 9ல் குரு இருக்காருங்க. அதனால் 2 பேர்த்துக்கும் நல்ல புரிதல் மேம்படும் இன்னைக்கு. ஓகே, கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும். அந்த கேரக்டர் அப்படி தான் அப்படின்னு அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க, நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க. அதனால் குடும்பத்தில் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே 2 பேர் சேர்ந்து ஒரு சுப நிகழ்ச்சிக்கு உண்டான ஒரு திட்டமிடுவீங்க. ஒரு அக்கா தங்கச்சிக்கோ அல்லது சொந்த பையன் பிள்ளைக்கோ கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு தகவல் உங்களுக்குன்னு வரப்போகுது. நல்ல ஒரு சுபகாரியத்துக்காக முயற்சி எடுப்பீங்க. நல்ல விஷயம், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. காதலை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி காதல் தாண்டி திருமணம் என்ற உறவை பற்றி தான் இன்றைக்கி தீவிரமாக போக போகிறீங்க. அதனால் மகிழ்ச்சியான நாள் அப்படின்னு காதலிக்கு நம்ம சொல்லலாம். சூப்பருங்க, அமைப்பு அமோகமாக இருக்குது. பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வெற்றி பெறக்கூடிய கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கும். அதுவும் விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சூப்பர். அது விளையாட்டும் ஜெயிக்க போகிறீங்க, கல்வியிலையும் ஜெயிக்க போகிறீங்க. அமோகமான ரெட்டிப்பு நாள் அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். ஓகேங்களா? சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 3ல் செவ்வாய் இருக்கார். அதனால் எடுத்த காரியங்கள் முடிக்கிற வரைக்கும் ஓயமாட்டண்டா அப்படிங்கிற ஒரு மன தைரியம் உங்களுக்கு வரும். அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் பர்சனாக சித்திரை மிளிர போகிறீங்க. சூப்பருங்க. இன்றைக்கி
சுவாதியை பொறுத்த வரைக்கும் ராகு 5ல் இருக்கார். அதனால் உங்களுடைய பல விஷயங்களில் புதிய ஐடியாக்கள் மூலிமா உங்கள் வேலையாகட்டும் தொழில் வியாபாரத்தில் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இன்னைக்கு மேலோங்கும். ஜெயிச்சிருவீங்க உங்கள் புதிய ஐடியாக்கள் மூலிமா. சூப்பருங்க. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் அன்றைக்கி 9ல் குரு இருக்கார். அதனால் ஒரு பாக்கியமான ஸ்தானம் தான், அமைப்பு நல்லா இருக்குது. உங்களுக்கு தெய்வ வழிபாடுன்னு சொல்லக்கூடிய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். கோயிலுக்கு போயிட்டு வரணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி தன்மை நல்லாயிருக்கும். விசாகம் இன்றைக்கி ஒரு மனப்போங்கே ஒரு ஆன்மீகம் சார்ந்து இருக்குது, அமைதியாக இருப்பீங்க. சூப்பருங்க. அதிர்ஷ்டமான நிறம் ப்ளூ கலருங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 6ஆம் நம்பர். அதனால் நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம் பழம் தீபம் கொண்டு வணங்குனீங்கன்னா குறைகள் எல்லாம் நிறைகளாக்கப்படும். இன்றைக்கி நீங்கள் எதுலையும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. ஓகேங்களா? அதே சமயம் உங்களை ஆற்றலை சரியான வழியில் பயன்படுத்திங்கன்னா அட்டகாசமான நாளுங்க இன்றைக்கி. சூப்பராக ஜெயிக்கலாம். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. விருச்சிக ராசி அன்பர்களே, 2ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் புதன் செவ்வாய் இருக்குதுங்க. 4ஆம் வீட்டில் ராகு இருக்காங்க. 5ஆம் வீட்டில் சனியும் மாந்தி இருக்காங்க. 8ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட். 10ஆம் வீட்டில் கேதுவும் சந்திரன் இருக்காங்க. இன்றைக்கி ஜாபை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அதனால் வேலையில் உங்களோட திறமைகள் வெளிப்படும். அதிகார பதவி ஒன்று உங்களுக்கு பதவி தேடி வரக்கூடாத வாய்ப்பு நல்லாயிருக்கு. வேலை அமோகமாக ஜெயிக்கலாம். சூப்பருங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2ஆம் வீட்டில் கிரகங்கள் அமைப்பு கூடி இருக்குது. அதனாலேயே உங்கள் பணப்புழக்காட்டம் அதிகரிக்கும். பேச்சுக்களாலேயே வாடிக்கையாளரை கவர் பண்ணுவீங்க. உங்கள் கூட்டாளியுடன் ஒன்று சேர்ந்து அந்த பிஸ்னஸை அந்த தொழிலை டெவலப் பண்ணக்கூடிய ஐடியாக்களை கையாண்டு ஜெயிக்க போகிறீங்க. அமோகமான காலகட்டம். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் தான் ஃபஸ்ட்டுங்க. அதில் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். யாரும் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து குடும்பம்னா இப்படித்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நடப்பீங்க. உறவினர்களுடைய வருகை சொந்தக்காரங்களாக வந்து உங்களை மகிழ்விப்பாங்க. ஓகே, கொஞ்சம் குதூகலமான குடும்பமாக கொண்டாட போகிறீங்க. கணவன் மனைவி பாண்டிங்க பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பீங்க. வாழ்க்கை துணையின் வழியில் கூட உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அம்மனி வகையில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாண்டிங் சூப்பராக இருக்குது. காதலை பொறுத்த வரைக்கும் காதலை இனிமை கூடும். இன்னைக்கு உங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு பரிமாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் அதான அன்பு தானே காதலை. அது அருமையான ஒரு காலகட்டம் இருக்குதுங்க. காதல் சுமூகம். பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கல்வியில் ஆழ்ந்த ஈடுபாடு அதிகரிக்கும். எதை படித்தாலும் டீப்பாக படிக்கணும் சார், இல்லை புரியாது சார் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் தீவிரமாக படிப்பீங்க. இதுவும் ரிசர்ச்சில் படிக்கக்கூடிய பசங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான சூழல் அமையப்போகுது. அட்டகாசம் கல்வி. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 8ல் குரு இருக்கார். 8ல் குரு இருந்தால் உங்களோட என்ன தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் வம்புக்கு இழுத்து வம்படியாக உங்களை சிக்க வச்சுருவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி சனி எங்கே இருக்கார்? 5ஆம் வீட்டில் இருக்கார். 5ஆம் வீட்டில் சனி இருந்தால் என்னாகும்? பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். நல்லா படிக்கலாம். பிள்ளைகளை பற்றி அதிகமாக கவலை இருக்குது. இவ்வளோ கஷ்டப்படுறோம், பசங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் சுபகாரியத்துக்கு ஒன்று கொஞ்சம் அஸ்திவாரம் போடக்கூடிய தன்மை இருக்குது. பேச்சுவார்த்தை எடுபடுன்னு வச்சுக்கலாம். நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி தானே நினைக்கும். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 2ல் புதன் இருக்கார். புதன் இருந்து என்ன அறிவுக்கு காரகன் புதன். அதனாலேயே உங்கள் சாதுர்த்தியமான பேச்சினால் பல காரியங்களை சாதிக்க முடியாத பல விஷயங்கள் நுணுக்கமாக பேசியே சாதனை பண்ணக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். ஜெயிக்கலாம். அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர். அதிர்ஷ்டமான நம்பர் 9ங்க. நீங்கள் செய்ய வேண்டிய கந்தர் சஷ்டி கவசத்தை கேளுங்க. பாடினா நல்லது, முடியல கண்ட யூடியூப்பில் பார்க்குறதுக்கு கந்தர் சஷ்டி கவசம் முருகனுக்கு அருளிய கேளுங்க. அதே சமயம் இன்றைக்கி நீங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் காணக்கூடிய அமோகமான நாள். எதையும் திட்டமிட்டு செய்வீங்க. செஞ்சால் வெற்றி நிச்சயம். எல்லாம் முருகன் துணை. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தனுசு ராசி என்பவர்களே, இன்றைக்கி லக்னத்திலேயே சுக்கிரன் சூரியன் புதன் செவ்வாய் இருக்காங்க. 3ஆம் வீட்டில் ராகு இருக்கார். 4ஆம் வீட்டில் சனியும் மாந்தியும் சேர்ந்துட்டாங்க. 7ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 9ஆம் வீட்டில் கேதுவும் சந்திரன் இருக்காங்க. இப்படியெல்லாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் கிரகங்கள் சேர்க்கை, ஏதாவது சுக்கிரன் சூரியன் புதன் செவ்வாய் எல்லா கிரகமும் லக்னத்திலேயே சேர்ந்தங்காட்டி இன்றைக்கி உங்கள் தலைமை பண்பு அதீதமாக வெளிப்படும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். உங்களுடைய என்ன சொல்லுவாங்க சுய முயற்சி வேலையில் ஜெயிக்க போகிறீங்க. ஸ்திரத்தன்மை இருக்குது. சூப்பராக இருக்குங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் முருகா 7ல் குரு இருக்கார். வக்ரமான ஸ்டேட்டில் இருக்கார். அதனால் கூட்டு வியாபாரத்தில் பெரும் லாபம் கிடைக்குங்க. தொழில் வியாபாரத்தில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அருமையான காலகட்டம். ஜெயிக்கலாம். சூப்பருங்க. அதே சமயம் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் 9ல் யார் இருக்கான்னு பார்த்தா கேதுவும் சந்திரன் சேர்ந்துருக்காங்க. இருந்தால் கூட தந்தை வழி உறவுகள் மூலம் நன்மை உண்டாகும். கேது டவுனாக இருக்கார். சந்திரன் கொஞ்சம் நன்மை பயக்கக்கூடிய தன்மையில் இருக்கார். சூப்பருங்க. கணவன் மனைவி பாண்டிங் பார்த்தீங்கன்னா 7ல் குரு இருக்கார். வக்ரமான ஸ்டேட்டில் இருந்தாலும் சுப பார்வை தான் பார்க்குறாரு. அதனால் ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். தாம்பத்தியம் சிறக்கும். கொஞ்சம் அனுசரித்து போய்க்குவீங்க. குடும்பத்தில் நோ பாஸ் ஆகும். உண்மையான அன்பு வெளிப்படும் கணவன் மனைவிக்குள்ளே. விட்டு கொடுத்து போவீங்க. சூப்பருங்க. காதலை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். 2 பேருக்கும் புரிதல் அதிகமாக இருக்குது. நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பீங்க.
பிரிந்திருந்த காதல் கூட இன்றைக்கி ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. அமோகமான காலகட்டம், என்ஜாய்ஃபுல் டே. ஓகேங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு படிப்பாங்க. ஓகே, யார் தொந்தரவும் இல்லாமல் கஷ்டப்பட்டு ஃபஸ்ட் இடம் படிக்கணுங்க அப்படிங்கிற தன்மையில் படிப்பாங்க. உங்கள் முயற்சிகள், எடுக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே நன்மை அளிக்கும். இதை பற்றி கவலைப்படாதீங்க. சரிங்களா? சரிங்க. மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா ராசியிலே செவ்வாய் இருக்கார். அதனால் எதுலேயுமே ஒரு ஸ்பீட்னஸ் இருக்குது. அதனால் அந்த ஸ்பீட்னஸ் பாசிட்டிவ் பாயிண்ட் தான். காரியங்களில் வெற்றி கண்டிப்பாக உண்டு. போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் முருகா சுக்கிரனே ராசியிலே இருக்கார். சுக்கிரன் ராசியிலிருந்து என்னாகும், எல்லா விஷயத்திலையும் ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. தொட்டது தொடங்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லலாம் போராட்டத்தை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? இருந்தால் கூட உங்களுக்கு இன்றைக்கி எடுத்த காரியத்தை சீக்கிரமாக செய்யணும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியமாக தெரியுதுங்க போராட்டத்தை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் முருகா சூரியன் ராசியிலே இருக்கார். அதனால் உங்களுக்கு பல காரியங்களில் வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. முதலே சொல்லியிருக்கோம். சந்திராஷ்டத்தினாலே கொஞ்சம் தடையின்றி நடக்கக்கூடிய காரியங்களில் கொஞ்சம் வீண் விவகாரம் தலையிடாது. காரியம் தடையின்றி நடக்கும். ஆனால் கொடுக்கல் வாங்கலையும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது அதில் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கும். சரிங்களா? மற்றபடி பெரிய மைனஸ்ன்னு சொல்கிறதில்ல. சந்திராஷ்டமம் இருக்கிறதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோம். ரைட்டு தானுங்க? கரெக்டு தான். 4:40 வரைக்கும் இருக்குது சாயந்தரம். அதுக்கப்புறம் சாயந்தரம். ஓகேங்களா? சரி. அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தா மஞ்சள் கலருங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 3. நீங்கள் இன்றைக்கி தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் கொண்டு அர்ச்சனை பண்ணிங்கன்னா சூப்பர். மஞ்சள் கலர் பூவோ மஞ்சள் கலர் துணியை வாங்கி அர்ச்சனை பண்ணால் சூப்பருங்க. இன்றைக்கி நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. நல்ல உயரம் தரக்கூடிய அமோகமான நாள். பெரியவங்க ஆலோசனை கேட்டு செயல்படுவீங்க. சூப்பரான நாள். அந்த உத்திராடம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் பெருசாக தொந்தரவு இல்லை. நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி 2ஆம் வீட்டில் ராகு இருக்கார். 3ஆம் வீட்டில் சனியும் மாந்தியும் இருக்காங்க. 6ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 8ஆம் வீட்டில் கேதுவும் சந்திரன் இருக்காங்க. 12ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் இருக்கா 12 கிரக அமைப்புகளை சேர்த்து பார்க்குறப்ப, அதாவது சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்கங்காட்டி வெளியூர் அல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தேடி வரக்கூடிய அமோகமான காலகட்டம் இருக்குது. அது ஒரு அமைப்பில் அப்படி இருக்குது. இருந்தாலும் லோக்கல் வேலை செய்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் தொழிலையும் இருக்குது, வியாபாரத்திலையும் இருக்குதுங்க. இருந்தால் கூட நீங்கள் அதெல்லாம் தாண்டி ஜெயிப்பீங்க. கவலையில் வரவு செலவு கணக்குகளை கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் அதில் கொஞ்சம் முன்ன பின்ன அன்பேலன்ஸாக இருக்குது. கொஞ்சம் சிட்டிஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஓகேங்களா? குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 8ல் சந்திரன் இருக்கார். 8ல் சந்திரன் இருந்தால் என்னாகும், இன்றைக்கி குடும்பத்தில் தேவையற்ற சச்சரவுகள் வரக்கூடிய தன்மை இருக்குது. கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக பேசுங்க எல்லாத்துக்கிட்டே. கணவன் மனைவி உறவு பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் வரக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போங்க. வேறு எந்த இஷ்யூஸும் கிடையாதுங்க முருகன். ஓகேங்களா? அதே சமயத்தில் காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப பொறுமையாக போங்க. காதலைன்னு சொன்னால் காதலன் கேட்கணும். அது மாதிரி 2 பேரும் மாற்றி அமைதி காப்பது ரொம்ப சிறப்பு. வாக்குவாதங்கள் மன வருத்தத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்குங்காட்டி காதலை விட்டு கொடுத்து போகணும் இன்றைக்கி. ஓகேங்களா? பசங்களை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி படிப்பில் அதிகமான கவனம் செலுத்துவது வேணும். ரைட்டுங்களா? அதிக முயற்சி செஞ்சு படிக்கக்கூடிய தன்மை இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸாக படிங்க. ரைட்டுங்களா? பொறுமையாக படிங்க. டென்ஷன் ஆகாமல் படிங்க. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி சாயந்தரம் 4:40 வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. பட் அதை வச்சு மட்டும் பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் வீண் வாக்குவாதங்கள் தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்கலாம் தவிர்ப்புங்க. கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. இருந்தாலும் 12ல் உங்களுக்கு சூரியன் இருக்கார். அதனால் கொஞ்சம் உடல்நலையும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. 12ல் உங்களுக்கு இருந்த அந்த கண்ணு வலி இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு உபாதைகள் வரும். உத்திராடம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இன்றைக்கி. ஓகேங்களா? அதே சமயம் திருவோணம் இன்றைக்கி அவங்களுக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. சாயந்தரம் 4:40 மேலே 4:45 மேலேன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அவங்களும் அதுக்கு மேலே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இருந்தாலும் பொதுவாகவே சந்திரன் 8ல் இருக்கார். அதனால் கொஞ்சம் நிதானத்துடன் பொதுவாக இன்றைக்கி செயல்படணும். சந்திராஷ்டமம் இருக்குது உங்களுக்கு. சந்திரன் 8ல் இருக்குங்காட்டி இன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உஷாராக இருங்களா? ஓகேங்களா? அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 3ஆம் வீட்டில் சனி இருக்கார். என்னாகும், மன உறுதி, ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை கிடைக்கும். எந்த தடை வந்தாலும் தாண்டி முன்னேறக்கூடிய அமோகமான அமைப்பு அவிட்டத்துக்கு இருக்குதுங்க முருகா. ஓகேங்களா? அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் அண்ட் ப்ளூன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு 2 கருநீளம்னு சொல்லுவோங்களே அந்த கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு. அதிர்ஷ்டமான நம்பர் 8ஆம் நம்பருங்க. நீங்கள் ஆஞ்சநேயருக்கு மனசார ப்ரே பண்ணுங்க. ஓகேங்களா? அது இந்த வெண்ணக்காப்பில் இன்றைக்கி சாத்துவானு தெரியல. இருந்தாலும் அதை போய் பார்ப்பது உங்களுக்கு ஒரு புண்ணியமாக ஒரு அமைப்பில் இருக்குன்னு வச்சுங்களேன். அட்லீஸ்ட் ஆஞ்சநேயரை மனசார ப்ரே பண்ணுங்கள். இன்றைக்கி புதிய முயற்சிகள் எது எடுத்தாலும் சரி, பயணங்கள் போகிறப்ப இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பேலன்ஸாக பண்ணிக்கங்க. ஓகேங்களா? பொறுமை கொஞ்சம் எல்லாத்துலேயும் அவசியம். கொஞ்சம் டீல் பண்ணணும். அவசரப்பட்டு எதையுமே கமிட்மெண்ட்டை கொடுக்காதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. நல்லது பழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு.
கும்பராசினர்களே இன்றைக்கி லக்னத்தில் ராகு இருக்கார். 2ஆம் வீட்டில் சனியும் மாந்தி இருக்காங்க. 5ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 7ஆம் வீட்டில் கேதுவும் சந்திரன் இருக்காங்க. 11ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் புதன் செவ்வாய் இருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் ஜாபை பொறுத்த வரைக்கும் 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் 4 கிரகங்கள் சுக்கிரன் சூரியன் புதன் செவ்வாய் இருக்கங்காட்டி இன்றைக்கி வேலையில் எதிர்பாராத லாபங்களும் ஒரு சின்ன திருப்பு முனையும், அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பேரும் கிடைக்கும். வேலை அமோகம் இன்னைக்கு. அதே சமயத்தில் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி லாபஸ்தானமும் வலுவாக இருக்குதுங்க. அதனால் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், வருமானம் திருப்தியாக இருக்குதுங்க. ஹாப்பியான மூவ்மெண்ட், தொழில் வியாபாரம் செழிக்கும் சிறக்கும், கவலைப்படாதீங்க. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய அமோகமான தன்மை இருக்குது. ஓகேங்களா. சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்குண்டான வழிமுறையும் நல்லா இருக்குது. இன்றைக்கி உறவினர்கள் நண்பர்களாக சேர்ந்து குடும்பம் அந்நியமாக பழகுவீங்க. சூப்பராக இருக்குது. பாண்டிங், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் 7 சந்திரன் இருக்கார். அதனால் காதல் உணர்வு சொன்னானே, தம்பதிகளுக்கிடையே ஒரு காதல் உணர்வு, ஒரு புரிந்து உணர்வு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகுது. அதனால் ஒருவருக்குற மனம் விட்டு பேசி ஒரே சிறப்பாக இருக்க போகிறீங்க. ஓகேங்களா. ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் பாண்டிங் சூப்பர். காதலை பொறுத்த வரைக்கும் முருகா காதல் அமோகமாக கைகூடக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. ரைட்டா. உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஒரு அன்பு வெளிப்பட்டு காதல் ஜொலிக்கும். சூப்பரான உண்மை காதல் ஜெயிக்கும், கவலைப்படாதீங்க. சரி. அதே சமயத்தில் பசங்களை பொறுத்த வரைக்கும் 5ல் குரு இருக்கார். அதனால் கல்வியில் ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு நல்ல புத்திசாலித்தனம் வெளிப்படும், அமோகமாக படிப்பாங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் டெவலப் ஆவான்னு வச்சுக்கங்களேன். சரிங்களா. சூப்பருங்க. அதே சமயத்தில் அவிட்டம் நட்சத்திரம் அதை பொறுத்த வரைக்கும் 2ல் சனி இருக்கார். அதனால் நல்ல காசு குணத்தில் பொருளாதார முன்னேற்றம், தொழில் வியாபாரம் எல்லாத்துலையும் சுணக்கம் இல்லை, டெவலப் ஆவீங்க. நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைக்கி. சதயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா ராசியிலே ராகு இருக்கார். இருந்தால் என்ன ஆகும், புதுமையான சிந்தனைகள், ஒரு நேர்பட சிந்தனை அதிகமாக இருக்கும். அதனால் காலகட்டம் அமோகமாக இருக்குது, கவலைப்படாதீங்க. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா 5ல் குரு வக்ரமாக இருந்தால் கூட கல்வியில் உங்களுக்கு நல்லா சிறந்து விளங்குவீங்க. எடுத்த காரியங்கள் சின்ன ஒரு கஷ்டம் வந்தால் கூட அதை தாண்டி ஜெயிக்கக்கூடிய தன்மை மேலோங்கும். புரட்டாதி நல்லா தான் இருக்குது, தப்பு இல்லை. அதிர்ஷ்டமான நிறம் வயலட் கலர் நல்லா இருக்குது. அதிர்ஷ்டமான நம்பர் 4ஆம் நம்பர். நீங்கள் இன்றைக்கி விநாயகருக்கு முடிஞ்சால் ஒரு தேங்காய் வாங்கி உடைச்சி உங்கள் கந்திச்சிலாம் போக்கிக்கோங்க. அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். இருந்தால் கூட நீங்கள் இன்றைக்கி அனைத்து வழிகளிலும் நன்மை கிடைக்கக்கூடிய அமோகமான நாள். வாய்ப்புகளை மிகச்சரியாக பயன்படுத்தவங்க புத்திசாலின்னு வச்சுக்கங்களேன். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. மீனராசியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி லக்னத்திலேயே உங்களுக்கு சனியும் மாந்தியும் சேர்ந்துட்டாங்க. ரைட்டுங்களா. அதே சமயத்தில் 4ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட், 6ஆம் வீட்டில் கேதுவும் சந்திரன் இருக்காங்க. 10ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் புதன் செவ்வாய் இருக்காங்க. 12ஆம் வீட்டில் ராகு இருக்கார். வேலையை பொறுத்த வரைக்கும் 10ல் கிரகங்கள் அமைப்பு எப்படி இருக்குன்னா, அதாவது சுக்கிரன் சூரியன் புதன் செவ்வாயில் கூட்டமைப்பு வச்சு பார்க்குறப்ப வேலையில் பெரும் அங்கீகாரம் ஒன்று கிடைக்க போகுது. ரைட்டா. அரசு சார்ந்து வேலைகளுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் ஒரு அனுகூலமான நாள், புதிய வேலை தேடுவவங்களுக்கு ஒரு சாதகமான நாள், எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி சில விஷயங்கள் அதிரடியாக மாற்றம் பண்ணணும்ப்பா, இல்லை டெவலப் ஆக முடியாது. எண்ணம் இன்றைக்கி மேலோங்கும். ஏற்றுமதி இறக்குமதி செய்யவங்களுக்கு தொழில் சிறக்கும். ரைட்டா. புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை இரட்டிப்பாக்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. பாசிட்டிவ் வைப்ரேஷன் இஸ் குட் ஃபார் பிஸ்னஸ் அண்ட் வியாபாரம், எல்லாமே நல்லா இருக்குது இன்றைக்கி. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா 6ல் சந்திரன் இருக்கார். அதனால் கடன் சிக்கல்கள் இருந்தால் மனசுக்குள்ளே கொஞ்சம் பாரமாக இருக்குது. அந்த பாரம் நீங்கி இன்றைக்கி தாய்வழி உறவுகள் மூலமாக உதவி கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த அந்த சுணக்கம் நீங்கி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் உருவாகும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் முருகா லக்னத்திலேயே சனி இருக்கார். அதனால தான் பேச்சிலே தடுமாற்றம் வருது மாதிரி தெரியுது. இருந்துக்காட்டி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அம்மனியோட சண்டைக்கு இது போயிடாதீங்க. ரைட்டுங்களா. சண்டைக்கு போனாலும் அடி தாங்க முடியாதுன்னு வச்சுக்கணும்னால என்ன பண்ணுறது, குடும்பம்னா அப்படி இருக்குதுங்க. அதனால் தேவையற்ற பிடிவாயத்தை குறைச்சிக்கிட்டு அம்மனி சொன்னால் ஆமோதிப்பு நல்லது. அதே மாதிரி தான் அம்மனி கூட விட்டு கொடுக்கணும். ஒரே அடியாக நாம தான் ராணின்னு வச்சிங்கன்னா அப்புறம் ராஜாவில் என்ன பண்ணுறது, கொஞ்சம் அனுசரிச்சு போங்க 2 பேர். ரைட்டுங்களா. காதலை பொறுத்த வரைக்கும் முருகா காதலை கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. ரைட்டா. மற்ற உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து காதலை அன்பேலன்ஸாக கொண்டு வாங்க. ரைட்டா. அன்பேலன்ஸாக இருக்கிறப்ப பேலன்ஸாக கொண்டு வாங்க, ட்ரை பண்ணுங்க. காதலை பொறுத்த வரைக்கும் மதிப்பு கொடுத்து நடத்துக்குங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்லலை. பசங்களை பொறுத்த வரைக்கும் கடினமாக உழைப்பீங்க. கடினமாக உழைப்பிற்கேற்ற படிப்பு எதிர்பார்த்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. நம்பிக்கையுடன் படிங்க, தைரியமாக படிங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா 4ல் குரு இருக்கார். 4ல் குரு இருக்கங்காட்டி என்ன, வண்டி வாகனம் யோகம் இன்னைக்கு அதிகரிக்கும். புதுசாக ஒன்று வாங்கணும் ஐயா, செகண்டாக நல்ல வண்டி வாங்கணும், எண்ணம் மேலோங்கும். ரைட்டா. ஒரு யோகமான நட்சத்திரம் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தா புரட்டாதியை சொல்லலாம். சூப்பராக இருக்குதுங்க. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு லக்னத்திலேயே சனி, அது ஜென்ம சனின்னு சொல்லுவோங்களா, இருக்கங்காட்டி கொஞ்சம் உடல் நலத்தில் ஆரோக்கியமாக இருங்க. நீங்கள் வண்டி வாகனத்தில் போகிறோம் ஜாக்கிரதையாக போயிட்டு வரணும். எல்லா விஷயத்திலும் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்படி ஜென்ம சனியினுடைய தன்மை கொஞ்சம் அப்படி இருக்குது. ஓகேங்களா. ரேவதியை பொறுத்த வரைக்கும் புதன் 10ல் இருக்கார், இங்கே 10ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் உங்களோட திறமை, அதுவும் நிர்வாக திறமை, மேனேஜ்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு திறமை அதிகரிக்கும். இங்கே சொன்ன சுய கௌரவம் இருக்குல்ல, அது அதிகரிக்கும். உங்களுக்கு மதிப்பு மரியாதை சூப்பராக இருக்குது. ரேவதி நான் தான் அப்படிங்கிற தன்மை அதிகரிக்கும். ஓகே. தலைக்கணம் இல்லாத
ஒரு தன்மையை உருவாக்கிக்கோங்க. அது பெட்டராக இருக்குன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு இந்த கோல்டன் சார்ந்த ஒரு கலர், கொஞ்சம் பிரைட் கலர், கொஞ்சம் பிரைட் கலராக இருந்தாலும் சரி, கோல்டன் சார்ந்த கலர் ரெண்டுமே எடுபடுதுன்னு வச்சுக்கலாம். அதிர்ஷ்டமான நம்பர் 3ஆம் நம்பருங்க. நீங்கள் இன்றைக்கி குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் சூப்பர். குறைஞ்சபட்சம் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க, அது கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது. நீங்கள் இன்றைக்கி வேலை போல் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதுவும் நல்ல பலன். உங்கள் உழைப்புக்கேற்ற ஒரு பலன் கண்டிப்பாக உண்டு. எது பண்ணாலும் சரி, ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. ரைட்டுங்களா? இதுதான் பெஸ்ட். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. போயிட்டு வரட்டுங்களா? சந்தோஷம். வஜ்ரம் அஸ்ட்ரோ நேயர்களே, மார்கழி மாதத்தினுடைய பயன் 12 ராசி, அதாவது மேசம் முதல் மீன வரை தனித்தனியான பலன்களை கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு அது சின்ன சின்ன பரிகாரம் என்ன பண்ணணும், வீட்டில் வச்சு எப்படிலாம் பூஜை பண்ணவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மிக தெளிவாக வந்துங்க கொஞ்சம் கோச்சாரத்தின் அடிப்படையிலும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையும் முருகன் அருளாலும் சொல்லியிருக்கேன். தனித்தனி வீடியோவை நம்ம சேனல்லையும் இருக்குதுங்க. லிங்க் எல்லாம் அங்கே போனேன்னா இருக்குது. அந்த மாத பலன்களில் பிளேலிஸ்ட்டில் மாத பலன்கள் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். போய் பார்த்துட்டு முடிந்தவரை பயன்பெறுங்கள் அப்படின்னு வேண்டிட்டு போயிட்டு வரட்டுங்களா? நாளை சந்திப்போம். நற்பவி அனைவருக்கும் நல்லது பலிக்கட்டும். சென்னிமலை முருகனுக்கு அரோகரா.